ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கிளைமேட் எல்லாம் எல்லா பக்கமும் சேஞ்சாக இருக்குது. மழை, சாரல், காற்று எல்லாமே இருக்குது. தயவு செஞ்சு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ சொல்லி அனுப்புங்க. டிரான்ஸ்ஃபார்மர்கிட்டேயோ போஸ்ட்டு கம்பத்துக்கிட்டேயோ அல்லது மரங்கள்கிட்டேயோ ஒதுங்கி நிற்க வேண்டான்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப காற்றடிக்குது. இந்த டைமில் கவனமாக நாமளும் வெளியே போகிறது ரொம்ப அவசியம். கவனமாக வெளியே போயிட்டு கவனமாக வீட்டுக்கு வாங்க. குழந்தைங்கிட்ட முக்கியமாக சொல்லுங்கள், கீழே ஒயர் எதுவும் கிடந்ததுன்னா அதை கையில் தொட வேண்டாம், மிதிக்க வேண்டாம்னு சொல்லி கவனமாக பார்த்து நடந்து போயிட்டு வர சொல்லுங்கள். சரிங்க, ஒரு ரெசிபி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் வயசுக்கு வந்த உடனே குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற முதல் சாப்பாடு இதுவாக தான் இருக்கும். என்ன சாப்பாடு, அது ஏன் அப்படி முதல்ல அதை செய்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கருப்புளுந்து சாப்பாடுங்க. பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் கருப்பு உளுந்து தான் நிறைய பயன்படுத்துவாங்க. அதாவது இடுப்பு எலும்பு நல்ல பலம் பெறதுக்கும் இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கிறதுக்கும், பெண் பிள்ளைங்க முதல்ல அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறப்போ அதிகமான உதிரப்போக்கு இருக்கும் இல்லையா, அதனால அந்த அதிகமான அந்த உதிரப்போக்கை சமநிலைப்படுத்துறதுக்காக இந்த கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய சாப்பாடு பலகாரங்கள் எல்லாமே செய்து கொடுப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து களி கிண்டி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட கொடுப்பாங்க. அப்புறம் இந்த கருப்பு உளுந்து சாதம் இதை செய்து கறி குழம்போட சாப்பிட கொடுப்பாங்க. இப்படி அந்த பெண் பிள்ளைங்களுக்குன்னு தனி பக்குவம், அதுவும் முக்கியமாக கருப்பு உளுந்தில் தான் செய்து கொடுப்பாங்க. பொட்டாசியம், கால்சியம் சொல்லி நிறைய சத்துக்கள் இருக்குது கருப்பு உளுந்தில். குறிப்பாக நம்மளை எப்பவுமே சுறுசுறுப்பாக வைக்கக்கூடிய இரும்பு சத்து வந்து உடம்புல இருந்தால் தான் நம்ம எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா சோர்ந்து போவோம் அடிக்கடி. அதனால தான் முருங்கைக்கீரை அதிக அளவில் நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க. முருங்கைக்கீரையில் எந்த அளவுக்கு இரும்பு சத்து இருக்குதோ அதே அளவு இரும்பு சத்து உங்களுக்கு கருப்பு உளுந்துலேயும் இருக்குதுங்க. அதனால் வாரத்தில் ஒரு நாள் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் கருப்பு உளுந்தில் நம்ம சாதமோ அல்லது களியோ புட்டோ செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால தான் அந்த காலத்துலலாம் இட்லி பொடி ரெடி பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, கருப்பு உளுந்தில் தான் இட்லி பொடி பண்ணுவாங்க. இட்லிக்கு ஆட்டும் போதுமே அந்த கருப்பு உளுந்து ஊற வச்சு தான் இட்லிக்கு ஆட்டுவாங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் கருப்பு உளுந்து சேர்த்து நம்ம எப்படி இட்லி தோசைக்கு மாவாட்டுறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். கருப்பு உளுந்து வந்து அவ்வளோ உடம்புக்கு வலிமையானது. என்ன நம்ம வந்து இட்லி தோசைக்கு மாவாட்டும் போது அந்த கருப்பு உளுந்தை கழுவுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதாங்க வித்தியாசம். அதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வெள்ளை உளுந்தை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த பாலிஷ் போட்டு அந்த வெள்ளை உளுந்து சாப்பிட்டு நமக்கு கூடுதலான பலவீனங்களானது தான் மிச்சம். எப்போவுமே அந்த தோலோடு உள்ள அந்த கருப்பு உளுந்து பயன்படுத்துங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேலை எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். வாங்க, இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த கருப்பு உளுந்து சாப்பாடு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்கள் கறி குழம்போட சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. ஒரு அப்பளம் சுட்டு வச்சு சாப்பிட்றலாம். பக்கத்தில் ஒரு துவையல் இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வீட்டில் எல்லாத்துக்கும் நான்வெஜ்ஜு. எனக்கு கருப்பு உளுந்து சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஆசை. செய்து நான் வெறும் அப்பளம் பொரித்து தான் சாப்பிட போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட முக்கால்வாசி சமையல் முடிஞ்சுது. 1 டம்ளர் அளவுக்கு குக்கரில் சாப்பாடு வச்சேன். பருப்பு சும்மா தக்காளி வெங்காயம் போட்டு சும்மா தாளித்து விட்டுருக்குறேங்க. கூடவே வெங்காயம் வந்து ஏற்கனவே பிரியாணிக்கு பொரிச்சு எடுத்த வெங்காயம் தட்டில் வச்சுருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி. எனக்கு 3/4 டம்ளர் அளவு அரிசியில் 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து சேர்த்து சாதம் செய்கிறதுக்கு அரை மணி நேரமாக சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருந்தேங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த டம்ளருக்கு தான் நான் 3/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பருப்பும் எடுத்தேன். நல்லா நம்ம எப்போவுமே சாதம் செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஊற வைப்போமோ அந்த அளவுக்கு ஊற வச்சா போதுங்க. இப்போ ஊற வச்ச தண்ணியும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துடலாம். 1 டம்ளர் அளவுக்கு ஊற வச்ச தண்ணி இருந்துச்சு. இப்போ ஊற வச்ச அரிசி உளுந்துமே குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்துட்டு இன்னுமே தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர், அதாவது அரிசி 3/4 டம்ளர் 1/4 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர் மொத்தமாக உள்ள அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு பெரிய பல் பூண்டுங்கிறதுனால ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க.
வெந்தயமும் சீரகமும் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சாப்பாடு ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடுங்க. பூண்டு நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ சாப்பாடு அந்த அளவுக்கு நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு தாளிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி கருப்பு உளுந்து வந்து நம்ம வறுக்கலாம் கூடாது. அப்படியே நம்ம ராவாக தான் நம்ம சேர்க்கணும். அரிசி பருப்பு சாதமெல்லாம் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் கருப்பு உளுந்துமே. இப்போ நல்லா 3 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆஹா, அந்த கருப்பு உளுந்தோட வாசத்தோட சூப்பராக இருந்துச்சு. நான் இன்றைக்கி வெறுமனே சாதம் அப்படியே எடுத்து வச்சு அப்பளம் பொரித்து சாப்பிட போகிறேன். நீங்கள் குக்கரில் அப்படி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் நீங்கள் தயிர் ஊற்றி கரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான கருப்புளுந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.